வணக்கம். காரை முரசு செய்திகள். காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அருகில் இருக்கும் பார்வதீஸ்வரர் கோயில் நிலத்தை போலி பட்டா மூலம் விற்பனை செய்த விவகாரத்தில் இதுவரை 22 பேரிடம் போலீசார் விரிவான விசாரணையை நடத்தி முடித்துள்ளனர். பெண் நில அளவையாளர் ரேணுகாதேவி உள்ளிட்ட 3 போலீசார் கைது செய்துள்ளனர். இவ்விவகாரத்தில் வருவாய் அதிகாரிகள், ஊழியர்கள், புரோக்கர்கள், அரசியல் புள்ளிகளிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அருகில் இருக்கும் பார்வதீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான 2.5 ஏக்கர் நிலத்தை மத்திய அரசின் கெயில் நிறுவனம் கேட்டது. இந்த கெயில் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட 2.5 ஏக்கர் நிலம் தவிர மீதி இருந்த பல கோடி மதிப்புள்ள 7.5 ஏக்கர் கோயில் நிலத்தை ஒரு மோசடி கும்பல் வீட்டு மனைகளாக பிரித்து பல கோடி வசூலித்துள்ளனர். இந்த வீட்டு மனைகளை வாங்கியவர்கள் பெயருக்கு அரசு வங்கி கணக்கில் பணம் செலுத்த துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சனின் கையெழுத்திட்டு போட்ட செல்லான் தரப்பட்டிருக்கிறது. பணத்தை பெற்றுக் கொண்டதும் மனை வாங்கியவர்களுக்கு பட்டா நகலையும் கொடுத்துள்ளனர். இது குறித்து புகார் வந்ததும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் டி மணிகண்டன் குற்றவாளிகளை கைது செய்ய உத்தரவிட்டார். ஒருபுறம் வருவாய்த்துறை, மறுபுறம் காவல்துறை விசாரணைகள் விறுவிறுப்படைந்தன. மனைகள் விற்கப்பட்டதில் வசூலான ₹3.5 கோடி சர்வேயர் ரேணுகாதேவியின் வங்கி கணக்குக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வங்கி கணக்கில் இருந்து மேலும் 2 பெண்களின் வங்கி கணக்குக்கு இந்த ரொக்கம் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த பெண்கள் இருவரும் முக்கிய வருவாய் அதிகாரி ஒருவருக்கு மிக மிக நெருக்கமானவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இந்நில மோசடி தொடர்பாக போலீசார் சிவராமன் என்பவரையும், பெண் நில அளவையாளர் ரேணுகாதேவி, ஆவண எழுத்தர் கார்த்தி ஆகிய 3 கைது செய்துள்ளனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து மேலும் பலருக்கு சம்மன் தந்து போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர். விசாரணை பட்டியலில் அரசு அதிகாரிகள், அரசியல் புள்ளிகள், தொழிலதிபர்கள் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதையடுத்து காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோயில் நில அபகரிப்பு விவகாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. இந்நிலையில் கோயில் நில மோசடி வழக்கில் எவ்வித அரசியல் தலையீடும் இல்லாமல் விசாரணையை மேற்கொள்ள போலீசாருக்கு புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். இதனால் போலீசார் சுதந்திரமாக செயல்பட்டு பாரபட்சமின்றி பலரிடம் விசாரணை மேற்கொண்டு ஆதாரங்களையும் சாட்சிகளையும் ஒரு சேர திரட்டி வாக்குமூலம் பெற்றுள்ளனர். உண்மை குற்றவாளிகளை போலீசார் உடனுக்குடன் கைது செய்து சந்தேகத்திற்குரியவர்களிடம் சம்மன் தந்து விசாரணையும் முடுக்கிவிட்டுள்ளனர். குற்றச்சாட்டு உறுதியானதும் குற்றவாளிகளை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். போலீசாரின் இந்த அதிவேக விசாரணை நடவடிக்கைகள் பொதுமக்களின் பாராட்டினை பெரிதும் பெற்றுள்ளது. காரை முரசு செய்திகளுக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பிமாரி.